Hi friends, welcome to our channel D2 Recipes and Remedies. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு mayonnaise எப்படி வீட்டிலேயே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவை முட்டை, எக் ஒயிட் வந்துட்டு 2 எக் ஒயிட் எடுத்திருக்கேன். ஒரு எக்கோட அந்த யோக் மட்டும் 1 எடுத்திருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் வந்துட்டு 50 ml எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நீங்கள் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாம் இது ஒத்து வராது, அந்த ஸ்மெல் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே தெரியும். ஸோ ரீஃபைண்ட் ஆயில், பூண்டு 2 பல் எடுத்திருக்கேன். சுகர் வந்துட்டு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட் வந்துட்டு ஒரு 2 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணால் போதும். பெப்பர் பவுடர் அது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் 2 பல் பூண்டு ஆட் பண்ணிட்டேன். சுகரையும் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எக்கை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. மஞ்சக்கரு 1 போட்டால் போதும், இல்லைன்னா ரொம்ப அந்த ஸ்மெல் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி தெரியும். பெப்பர் வந்துட்டு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்சர் ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் மோடில் போடணும். ஆக்சுவலாக எல்லா மிக்ஸிலே ரிவர்ஸ் மோட் ஒன்று இருக்கும். அதில் வந்துட்டு ஒரு 1 மினிட் வந்துட்டு இதை பீட் பண்ணணும் நல்லாவே. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நுரம் நிறையா வர ஆரம்பிச்சிரும் அந்த எக் அடித்தது. அதில் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் மட்டும் ஆட் பண்ணுங்கள், பாதி ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் மோட்லேயே அடிங்க. ஏன்னா நார்மல் மோடில் அடிச்சிங்கன்னா மிக்ஸி ஹீட் ஆச்சுன்னா அந்த மயோனஸோட கன்சிஸ்டன்சி வந்துட்டு கரெக்டாக வராது, லூஸ் ஆகிடும், அந்த திக்காக கிடைக்காது. பாருங்கள் இப்போ கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இப்போ மறுபடியும் மீதம் உள்ள ஆயிலே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 1 to 2 மினிட்ஸ் வந்துட்டு இது ரிவர்ஸ் மோட்லேயே பீட் பண்ணுங்கள். நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அந்த 2 மினிட்ஸில் வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஷாப்ஸ்லலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சின்ன பாட்டில் மயோனஸே ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். பட் இது வீட்டில் நம்ம ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ப்ரெட்டு, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது மயோனஸ். என்னோடய சேனலில் நான் இன்னும் பல வெரைட்டிஸோடு போடுறேன். இப்போ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.